ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, வை எவ்ரி உமன் நீட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஏன் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மஸ்ட் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, உங்ககிட்ட ஒரு சின்சியர் கொஸ்டின் கேட்கறேன். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, உங்க லைஃப்ல ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணா கூட யார்கிட்டயாவது பெர்மிஷன் கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கா? அப்படி இல்லைன்னா நம்ம கையிலே நம்மளுக்கு சொந்த இன்கம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த கொஸ்டின் வந்து மேரிட் உமனுக்கு மட்டும் கிடையாது, காலேஜ் கேர்ள்ஸ் இல்ல படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா ஹோம் மேக்கருக்கு, எல்லா உமனுக்குமே நான் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்றேன். ஸோ இந்த வீடியோ எண்ணில் வந்து நீங்க என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, அது ஏன் ஒவ்வொரு பெண்களுக்குமே ரொம்ப முக்கியம்ன்றது, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. சொசைட்டில ஒரு பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்ன, நல்லா படிக்கணும், காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறியோ இல்லையோ, ஆனா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு ஃபேமிலியை பார்த்துக்கணும், வீட்டுல ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பத்தி உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல டீச்சர்ஸ் யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? கிடையவே கிடையாது. அதை தான் வந்து கம்மியாக பேசுகிறாங்க இந்த ஜென்ரேஷனில். ஸோ எல்லா பொண்ணுங்களுமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றத நீங்கள் படிக்கும் போதுலேருந்தே கற்றுட்டு வரணும். ஸோ நம்மளோட இந்த சேனலில் உமன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, மணி மைண்ட் செட்னா என்ன, எப்படி வந்து சேவ் பண்ணுறது, நம்மளுக்கு வர இன்கம்மை கொஞ்சம் எப்படி சேவ் பண்ணுறது, ஸோ பேசிக் சைடு இன்கம், ஒரு ஹோம் மேக்கருக்கு பேசிக் சைடு இன்கம் எப்படி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறதுன்றதான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா நமக்கு தேவையான டெசிஷன் எடுக்க நம்ம கையில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கிறது, அதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கிட்டையும் கை நீட்டாம, யார் பெர்மிஷனுக்காகவும் வெயிட் பண்ணாம நம்ம லைஃப்ல நம்ம டெசிஷன், ஓன் டெசிஷனை வந்து எடுக்கிறது தான் ரியல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். வை எவ்ரி உமன் நீட்ஸ் இட். யோசிச்சு பாருங்க, உங்க கையில வந்து சொந்த இன்கம் இருக்கு அப்படின்னா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கட்டும், இல்ல உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ற சிச்சுவேஷன் வருது, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, இல்ல உங்க சில்ட்ரனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து மத்தவங்க கையை வந்து எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கையில பைசா இருந்துச்சு அப்படின்னா நீங்களே அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அதுக்காண்டி தான் ஒவ்வொரு உமன்ஸ் கையிலையும் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்றது. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது வந்து ஹஸ்பண்டுக்கு அகெயின்ஸ்டாலாம் கிடையாது. என்னன்னா, உங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, மந்த்லி ஒரு 1 lakh 2 lakh கிட்ட சேலரி வாங்குறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து இவ்வளவு வாங்குறாங்களே, அதுவே நம்மளுக்கு போதுமே அப்படின்னு வந்து நீங்க நினைச்சிட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. அது கிடையாது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட், அது கிடையாது உங்களோட இண்டிபெண்டன்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, நீங்க ஒரு 10,000 வாங்கினீங்கனாலும் அது உங்களோட இன்கம். இல்ல நீங்க ஒரு 100 ரூபாய்க்காண்டி போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நிக்கிறீங்கன்னா அதுவும் நான் கடன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து திடீர்னு ஹெல்த் இஷ்யூ வரலாம், இல்ல ஜாப் லாஸ் வரலாம், ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஏன்னா லைஃப் அப்படின்றது அன்பிரடிக்டபிள் தானே. ஸோ அந்த டைம்ல வந்து உங்களோட இன்கம் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணும். அதுக்காண்டி தான் சொல்றது, உமன் வந்து வேலைக்கு போங்க. என்ன ஆனாலும் நீங்க வந்து மாசம் ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஒரு 10 மாசத்துக்கு நீங்க 50,000 60,000 சம்பாதிக்கணும்னு கிடையாது. ஒரு 10,000 சம்பாதிச்சாலும் அது உங்களோடது, அது எதுக்காவது யூஸ் ஆகும். ஸோ அதனால ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படின்றது ஒவ்வொரு பொண்ணுங்களுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மண்டையில ஏத்திக்கோங்க. இந்த உமன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ல உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்றேன். உனக்கே வந்து கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஃப்ரீடமா இருக்கலாம், நீ உனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும், மற்றவங்ககிட்ட இருந்து செக்யூரிட்டி இருக்கும். கான்ஃபிடென்ஸ்னா என்ன, உங்ககிட்ட ஒரு பைசா இருந்துச்சு, ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல உன்னோட பைசா வாங்க நீ ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் உனக்கு ஏதாவது குட்டி எக்ஸ்பென்ஸ் இருந்தா கூட யாரு கையும் எதிர்பார்த்திருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃபேமிலியில வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நிறைய உமன் பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன, சேவ் பண்ணாம இருக்கிறது. மணி வந்து கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா சேவ் பண்ணாம இருக்கிறது. ஒரு குட்டி இன்வெஸ்ட் பண்றதுக்கு கூட பயப்படுறது. ஐயோ இன்வெஸ்ட் பண்ணா அப்படி ஆயிருமோ, லாஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறது. அப்புறம் வந்து சரி ஓகே நம்மளுக்கு வருது, இந்த மாசம் வருது, அடுத்த மாசத்துல இருந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்றது. அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஹவு டு ஸ்டார்ட் டுடே. நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே என்ன சொல்வேன், ஸ்டார்ட் நவ் அப்படின்னு தான் சொல்வேன். நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்றத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. நீ ஒரு விஷயம் வந்து இப்ப யோசிக்கிற, இந்த நிமிஷம் நீ யோசிக்கிறனா, ஏன் நம்ம வந்து இதை இப்பவே பண்ணக்கூடாது, இப்பவே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்றத நீ கத்து வச்சுக்கோ. அதுதான் வந்து உன்னோட குட் ஹேபிட்க்கு முதல் படி. ஓகே, உமன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை இன்னைக்கே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது, நம்மளுக்கு உடனே வேலை கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ற குட் ஹேபிட்ஸ் தான் நம்மள ஃபியூச்சருக்கு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போகும். போனை வந்து சும்மா ரீல்ஸ் பாக்குறதுக்கும் இல்ல சீரீஸ் பாக்குறதுக்கும் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறதுக்குலாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏதாவது லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. டிசைனிங் கத்துக்கோங்க, இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கோங்க, ஆன்லைன்ல பிசினஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத கத்துக்கோங்க. ஃப்ரீ கோர்ஸும் இருக்கு, இல்ல பெய்ட் கோர்ஸும் இருக்கு, எவ்வளவோ விஷயம் இருக்கு கத்துக்கிறதுக்கு. நம்ம வந்து டெய்லி வந்து ஃபியூச்சருக்காக ஸ்கில்ல வந்து பில்ட் பண்ணிட்டே போகணும். அப்பதான் நம்மளுக்கு ஃபியூச்சர் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்க வந்து யோசிக்கலாம், எனக்கு வந்து நிறைய ஸ்கில் இருக்கு, நான் நிறைய லேர்ன் பண்ணிருக்கேன், ஆனா அதை எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு தெரியல, அதை எப்படி சைடு இன்கமா கொண்டு வரணும்னு தெரியலன்னு யோசிக்கலாம்.
நீங்க வந்து சர்வீஸா பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு, நிறைய எனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு வந்து சமைக்க தெரியும் அப்படின்னா அதை வந்து கேட்டரிங்கா பண்ணலாம். வெளியில வந்து சமைச்சு கொடுக்கலாம். அதுல வந்து நீங்க காசு சம்பாதிக்கலாம். இல்ல நான் வந்து கிராஃப்ட் ஒர்க், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா அதை கூட நீங்க வந்து ஆன்லைன் பிசினஸா பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுக்கலாம் வீட்டுல. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அண்ட் நீங்க தான் வந்து அதை ஜென்ரேட் பண்ணணும், கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். அப்பதான் உங்க கையில வந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். தயவு செஞ்சு யார் கையும் எதிர்பார்த்து இருக்காதீங்க. ஒரு மெசேஜ் சொல்றேன், உங்களுக்கு இன்கம் இல்ல, கையில இன்கம் இல்லைன்னா பரவாயில்ல, இல்ல நீங்க நான் வந்து லேட்டா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா தயவு செஞ்சு யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாம எஸ்டர்டே விட இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா இருக்கும், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கலான்றத பத்தி மட்டும் யோசிங்க. நான் என்ன சொல்வேன்னா, 1 day 1 habit 1 skill. ஓகே, இது ஒரு நாள்ல பண்ற விஷயம் தான். ஒரு நாள்ல குட்டி குட்டி விஷயம் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எண்ட் ஆஃப் வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது ரிச் கிடையாது, ரிச் ஆகுறது இல்ல. அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு கான்ஃபிடன்ஸ், பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லலாம், இல்ல சாய்ஸ்ன்னு சொல்லலாம், செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்க. என்னன்னா, என்னோட ஃபியூச்சர்ல வந்து நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கணும், நான் ஹாப்பியா இருக்கணும், நான் ஓன் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான டெசிஷன் நீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமோ ஒரு மாசத்துக்கு அப்புறமோ எடுக்கணும்னு இல்லை, இப்போவே இன்னைக்கே நீங்க வந்து எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்க. என்னன்னா, ஃபியூச்சர்ல நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்க போறேன், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இண்டிபெண்டா இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க இப்பவே ஒரு டெசிஷன் எடுங்க. என்ன பண்ணலாம், லைஃப்ல அடுத்து என்ன பண்ணலான்றதை இந்த நிமிஷத்துல இருந்தே நீங்க கிரியேட்டிவா யோசிக்க ஆரம்பிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க சிஸ்டர், உங்க அம்மா, உங்க தங்கச்சி, இந்த மாதிரி உமன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உமனுக்கு ஈஸி சைடு இன்கம் டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லானாலும் ஆகலாம். டேக் கேர் அண்ட் எவ்ரி உமன் டிசர்வ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். பாய்.